பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். எப்பா எப்படியோ டெக்கரேஷன் பண்ணி முடிச்சாச்சுப்பா. ஆமா, இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிட்டேன். அங்கங்க அதை பண்ணு இதை பண்ணு, இருந்தாலும் உங்க ரெண்டு பேத்துக்கும் இது ஓவர் தான். அது கொஞ்சம் அழகா இருக்கணும்ல, அதனால அங்கேயும் இங்கேயும் சொன்னோம், அவ்வளவுதான். அங்கேயும் இங்கேயுமா மட்டுமா சொன்னீங்க நீங்க? மேல ஏறி பூ போடுறதுக்குள்ள நாங்க ஒரு வழி ஆயிட்டோம். குழந்தைங்களை பார்த்துட்டு கம்மன் உட்காந்துட்டீங்க நீங்க. ஆமா, நாங்க தான் எவ்வளவோ முடிச்சிட்டோம். எப்படி இருக்கு? நீ உண்மையை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா? மேடம் உண்மையே சொல்லுங்க. உண்மையே சொல்லணும்னா நீ சூப்பரா இருக்கு. டெக்கரேஷன் சூப்பரா பண்ணிருக்கீங்க. நீ அவ்வளோ அழகா இருக்கு. நாங்க இவ்வளோ எதிர்பார்க்கலப்பா. ஏதோ சும்மா பூ போடுவீங்க அப்படி இப்படின்னு நினைச்சோம். ஆனா நீங்க இவ்வளோ அழகா பண்ணிருக்கீங்க பாருங்க. அப்புறம் மண்டபத்துக்கு போலான்னு சொன்னா நீங்க வேணான்ட்டீங்க. அட்லீஸ்ட் வீடாவது மண்டபம் மாதிரி இருக்கணும்ல, அதுக்காக இவ்வளோ டெக்கரேஷன். சூப்பரா தான் இருக்கு, ரொம்பவே சூப்பரா இருக்கு. நல்லா இருந்தா எங்களுக்கு ஓகேப்பா, நாங்க ஹாப்பி தான். இன்னும் அண்ணன் மாமாலாம் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அவங்க என்ன சொல்ல போறாங்க? அவங்களும் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறாங்க. ஏன்னா உண்மையாலுமே நல்லா இருக்கு. எல்லா இடத்துலயும் அழகா பூ போட்டிருக்கீங்க. பத்த குறைக்கு பூல கோலம் வேற. அது எங்க கிரியேஷன்பா? நானும் பிரியா அண்ணி எல்லாம் யோசிச்சு கஷ்டப்பட்டு இதை பண்ணோம். ஆமா, இவங்க யோசிச்சாங்க, நாங்க போட்டோம். அண்ணி எங்களுக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் வராது, அதுக்காக அவங்க கிட்ட போய் இப்படி பட்டுன்னு சொல்லிடுறதா? இல்லம்மா, நீ சொன்னிய கொஞ்சம் யோசிச்சோன்னு. அதான் நீங்க யோசிச்சீங்க, நான் செஞ்சேன்னு. அதுக்குன்னு இப்படி போட்டு உடைச்சிருக்க தேவையில்லை. நீ எல்லாரும் சேர்ந்துதான் போட்டோன்னு சொல்லிருக்கலாம். என்னம்மா, நான் போட்டேன்னு தானம்மா சொல்ல முடியும். அதானே, அண்ணி போட்டேன்னு தானே சொல்ல முடியும். ரொம்ப பேசாத, ரொம்ப பேசி பல்லெல்லாம் கழுதிக்க போகுது. ஆஹா, நீங்க பல்ல கழட்டுற வரைக்கும் நான் சும்மா இருப்பேன் நினைச்சியோ? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லையே. நான் பல்ல கழட்டுற வரைக்கும் நீ சும்மா இருந்துட்டாலும் விடிஞ்சிருண்டி. ஏண்டி நீ வேற? அம்மா, குழந்தைங்க எங்க? அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஓ, தூங்கிட்டாங்களா? ஏண்டி தூங்கிட்டாங்களான்னு கேக்குற? அது இல்லடி, கொஞ்ச நேரம் விளையாடலான்னு பார்த்தேன். நீ கவலைப்படாத, அவங்க தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னும் 10-5 நிமிஷத்துல எந்திரிச்சிருவாங்க. நீங்க போய் விளையாடுங்க. அப்போ ஓகேப்பா, நான் போய் விளையாடுறேன். ஏன்னா வேலை செஞ்சு ஒரே டயர்டு. ஆமா, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஹலோ, அதுக்கு அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கணுமா? குழந்தைங்க கூட விளையாடக்கூடாது. அண்ணி, இப்ப பாருங்க, ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். சும்மா எந்திரிச்சு அதை செய் இதை செய்யணுவாங்க. அதே குழந்தைக்கு கூட விளையாண்டா நமக்கு ஒரு எனர்ஜி வந்துடும். நீ ஆமா, நீ குழந்தைங்க கூட வரும்போது எங்களுக்கு ஒரு எனர்ஜி வந்துடும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேலை செய்யணும்னு தோணும்ல. ஏன்னா நாளைக்கு வேற ஃபங்க்ஷன். நீ இங்க கொஞ்சம் எனர்ஜியா இருக்கணும்ல, அதான் குழந்தைங்க கூட விளையாடுறோம். ஆஹா, ஆமா, ஹரியாஷாயும் எங்க நான் பார்க்கவே இல்ல. அண்ணி, அவங்களும் குழந்தைங்க கூட சேர்ந்து தூங்குறாங்க. நீ நினைச்சேன் இவ்ளோ பூ இருக்கு, இவ்ளோ வேலை செஞ்சதுக்கு அப்புறமும் அமைதியா இருக்காங்களேன்னு பார்த்தா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த பூவெல்லாம் இப்படி இருந்திருக்குமா? அது குழந்தைங்க கூட விளையாண்டுட்டு அவங்களும் தூங்குனாங்களா, அப்படியே இவங்களும் தூங்கிட்டாங்க. நீ சரி, கொஞ்ச நேரம் தூங்கட்டும்னு அப்படியே நானும் அமைதியா வந்துட்டேன். நீ ஐயோ, அவங்க 2 பேரும் தூங்கட்டுமா? அதுவே பெரிய விஷயம். இல்லைன்னா இந்த பூ இப்படி இருந்திருக்காது நேரத்துக்கு. இதெல்லாம் இப்படியே இருக்கணும்னே வெளியில கூட்டிட்டு போங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. நம்ம எங்க நேரத்துக்கு வெளியில போறது? ஆமா, நீ நைட் வேற ஆயிடுச்சு பாருங்க. நீ ஆமா, மித்தவங்களும் எங்க ஆளை காணோம். எங்களுக்கு உள்ளார வேலைன்னா அவங்களுக்கு வெளியில வேலைப்பா. வெளியில வேலையா? வெளியில என்ன வேலை? அதுவா, பாட்டி கூட உட்காந்து கதை அடிக்க வேணாம், அதை விட பெரிய என்ன வேலை? அப்போ எல்லாரும் உட்காந்து வெளியில பேசிட்டு இருக்காங்க. ஆமா, வெளியில உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, அவங்க பேசிட்டோம், நாங்க உள்ளார வேலை செய்யறோம், வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளோ வேலையும் பண்றதுக்குள்ள எங்களுக்கு தலைவலி வந்துருச்சு. எப்படி எங்க அதை பண்றது இதை பண்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள நாங்க தான் டெக்கரேஷனுக்கு ஆளு கூப்பிடுறோம்னு சொன்னோம். நீங்க என்ன சொன்னீங்க? அது எப்படியாவது நாங்களே பண்ணிடலாம் நினைச்சோம் பண்ணி முடிச்சிட்டோம்ல. பாதியில கை விட்டுருந்தா நீங்க சொல்லலாம். என்ன கொஞ்சம் கஷ்டம் தான். அது கொஞ்சம் இல்லப்பா, ரொம்பவே கஷ்டம் தான். மேலே ஏறி பூ போடுறதெல்லாம் ஐயோ என்னால முடியல. ஆமா, குழந்தைங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? இப்ப வரைக்கும் சொல்லல. ஹலோ, இப்ப வரைக்கும் சொல்லலன்னா இதுக்கு மேலேயே சொல்ல மாட்டேன்னு அர்த்தம். அப்புறம் இப்ப வரைக்கும் சொல்லலன்னா இப்ப வரைக்கும் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அர்த்தம். நாளைக்கு சொல்லுவோம், கேட்டுக்கோங்க. அப்போ பேரெல்லாம் யோசிச்சிட்டீங்க. ஆமா, எல்லாத்துக்கும் அது சர்ப்ரைஸ்ங்க. சர்ப்ரைஸா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு செம்மையா இருக்கும். பாக்குறேன்டி, ஏதாவது நல்ல இல்லாத பேரை மட்டும் வையே உனக்கு இருக்கு. சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காதுமா. பேரை மட்டும் பாரு எப்படி வச்சிருக்கோன்னு. அப்போ அவ குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறான்னு உனக்கு தெரியும். தெரியுமே. இவ குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறான்னு உனக்கு தெரியும். தெரியுமே. பாத்துக்கிட்டீங்களா? நீ நல்லா இருக்க. நீ இவங்களுக்கு மட்டும் தெரியுமா? ஆனா நமக்கு மட்டும் தெரியக்கூடாது, காலையில தான் தெரியணுமா? இதெல்லாம் ஓவர. நீங்களே பார்த்து என்ன ஏதுன்னு கேளுங்க. நீங்க தான் இந்த வீட்டுக்கு பெரியவங்க. ஹலோ, என்னம்மா இப்படி சொல்ற? என்னை விட பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்கம்மா.
அண்ணி அப்படி இல்ல, நீ இந்த கூட்டத்துல நீங்க தானே கொஞ்சம் பெரியவங்க. எனக்கு வயசாயிடுச்சு நீ சொல்ற புரியுது. அவ அப்படி சொல்லுவாளா? அப்படி இல்ல நீ இந்த கூட்டத்துல கொஞ்சம் பெரியவங்க அப்படிங்கிறா நீ. புரியுதுமா, புரியுது. விடுங்க, இதுக்கு மேலே நானா கேட்டு அசிங்கப்பட வேணாமா? இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாமா? தேங்க்யூ அண்ணி. புரிஞ்சா சரிதான் நீ. இருக்குமா, உங்களுக்கெல்லாம் இருக்கு, ஆத்துக்கலாம் நீ, விடுங்க. இருந்தாலும் அவ சொன்ன மாதிரி எங்களுக்கு மட்டும் பேர் தெரியாம நீங்க வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அண்ணி அதெல்லாம் உங்களுக்கு காலையில சொல்லலாமேன்னு பாக்குறேம்மா. காலையில சொல்றீங்களா இல்லையான்னு பாக்குறேன். கண்டிப்பா நீ பேர் சொல்லும்போது உங்களுக்கும் தெரிஞ்சுதானே ஆகணும். அதனால கவலைப்படாதீங்க, கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா உங்களுக்குள்ள மட்டும் பேசி டிஸ்கஷன் பண்ணிட்டீங்க அண்ணி. அது குழந்தை அண்ணி. சோ நாங்க 2 பேரும் கொஞ்சம் பேசணும்ல, அதனால தான் அண்ணி. இப்ப அவளுக்கும் இப்ப இருக்க குழந்தை பிறக்கலன்னா நான் பேசியிருக்க மாட்டேன். அதே எங்களோட சீக்ரெட்டா இருக்கும். இப்ப அவளுக்கும் ஒரு குழந்தை பிறந்துருச்சா, அப்ப அவளும் பேர் வைப்பால. இந்த ஃபங்க்ஷன் இந்த 3 பேத்துக்காச்சு. இந்த 3 பேத்துக்குன்னா உங்களுக்கு இல்லாம குழந்தைக்கு. நான் ஒன்னும் எங்களுக்குன்னு சொல்லல. சரி ஓகே, குழந்தைங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா நாங்க போய் பார்க்கட்டுமா? எந்திரிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோ. போய் வெளியில அன்பு கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். குரு அஜித் காஃபி கேட்டாங்க, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ குருவுக்கும் நீங்களே கொடுத்துறீங்களா? நான் கொடுத்துறேன்டா, நீ போ. ரொம்ப தேங்க்ஸ் நீ வரேன் நீ. சரி சரி நீ போ. சரி வெளியில அவங்க இருப்பாங்க நினைக்கிறேன், வா போய் பேசிட்டு வந்துடலாம். சரிடி. எப்படிமா வீட்டுக்குள்ள டெக்கரேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதுவும் அன்பு சூப்பரா இருக்குடா. ரொம்ப அழகாவே நம்ம ஃபேமிலி பண்ணிருக்காங்க. வெளியிலயும் சூப்பரா இருக்கு தெரியுமா? நாளைக்கு வரப்போற ஃபங்க்ஷனுக்கு இன்னைக்கு எப்படிடா ரெடி பண்ணுவோன்னு இருந்தேன்டா. ஆனா இவ்ளோ சூப்பரா ரெடி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலடா. ஆமா நான் சூப்பராவே இருக்குண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எனக்கும் சௌமியாவுக்கும் அவ்வளவு பிடிச்சிருக்கு. ஏன்னா அவ்வளோ அழகா ரெடி பண்ணிருக்காங்க வீட்டுக்குள்ளலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான். ஆமா, நீங்க என்ன வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ளார வர வேண்டியதானே? அதுவா அப்படியே பார்த்துட்டு இருந்தம்மா, அப்படியே வெளில நின்னுட்டு ஒரு மாதிரி காத்து சிலு சிலுன்னு வருதா, அதான். அப்புறம் நாளைக்கு காய்ச்சல் வந்து உட்காந்துட வேண்டியதான். அப்புறம் உன் குழந்தைக்கு எப்படின்னா பேர் சுட்டு விழா வைப்ப? எப்படிமா ஒரு சிலு சிலுன்னு கொஞ்சமா தானே காத்தடிக்குது. இருந்தாலும் கொஞ்சம் அக்கறை தான். பெரிய அக்கறை தான். நான் ஏன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ என்ன குறுக்கல வர? ஆமா, நாங்க குறுக்கால வரலமா, நீங்க பேசுங்க. அண்ணன் தங்கச்சி ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கீங்களா, பேசுங்க. ஆமா, குழந்தைங்க இங்க. அவங்க அன்பு ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்காங்கடா. அப்ப தூங்குனாங்க, இன்னும் எந்திரிக்கலையா? 2 மணி நேரமா தூங்கிட்டு இருக்காங்க நல்லா. ஏதோ அதிசயமா அவங்களே தூங்கிட்டு இருக்காங்க. விடுடா, அதுவும் இவ்வளவு சவுண்ட்ல தூங்கிட்டு இருக்காங்கப்பா. அதனால நம்ம கொஞ்சம் அமைதியாவே இருப்போம். நம்மளா போய் எழுப்பி விட வேணாம், அவங்களா எந்திரிக்கிட்டோம்டா. இல்ல கேட்டேன், அவ்வளவுதான்டி. உடனே போய் எழுப்பிடலாம் மாட்டேன், நல்லா தூங்கிட்டு விடு. அதான் அன்பு தூங்குறாங்களா? சரி தூங்கட்டும்னு விட்டுட்டேன் அன்பு. 3 பேரு தூங்குறாங்களா? ஆமா அன்பு, அதுதான் எனக்கு இன்னும் ஷாக். 3 பேருமா? ஆமாண்ணா, 5 பேரும் சேர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க 2 மணி நேரமா. 5 பேர்? அஷாயும் ஹரியுமா? ஆமா அன்பு, அவங்க இன்னைக்கு குறும்பே பண்ணாம தூங்கிட்டு இருக்காங்கடா. நானே ஷாக் ஆயிட்டேன். அந்த 3 பேர் தூங்குனது கூட எனக்கு ஷாக் இல்ல, ஹரியும் ஷாயும் தூங்கிட்டாங்க பத்தியா, அதுதான்டா ஷாக் ஆயிட்டேன். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம அழகா நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. எப்பா அதனாலதான் வீடு அமைதியா இருக்கு போலயே. ஆமா ஜீவா, அதனாலதான் இவ்வளவு சைலண்டா இருக்கு. இல்லனா இந்த பக்கம் அண்ணி கத்துறது, அந்த பக்கம் குழந்தைங்க கத்திட்டு இருந்திருக்க மாட்டாங்களா? சைலண்டா இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். பரவாயில்ல, 5 பேரும் ஒரே நேரத்துல தூங்குறாங்களே, தூங்கட்டும். நீ வேற என்ன 5-10 நிமிஷத்துல எந்திரிச்சாலும் எந்திரிச்சிருவாங்க பாரு. ஹலோ, இததாமா நீ அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்க? அப்ப சொன்னா வேறடா, இப்ப சொல்றது வேறடா. ரொம்ப நேரம் தூங்கிட்டாங்கடா, எப்படியும் பசிக்கு எந்திரிச்சிருவாங்க பாரு. சரி, எப்ப எந்திரிச்சாலும் ஓகே. அதான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டாங்களே. அதான் எனக்கு ஷாக்ல இருந்தேன். நம்ம குழந்தைல இவ்வளவு சவுண்ட்ல தூங்குறதுல எனக்கு ஆச்சரியமா இருக்குடா. அதனால செம்ம ஷாக் ஆயிட்டேன். அவங்க தூங்கணுமா தூங்க கூடாதா? தூங்கணும்டா. தூங்குனா ஏன் தூங்குனாங்கன்னு கேக்குற, தூங்கலன்னா ஏன் தூங்கலன்னு கேக்குற. அது என்ன உனக்கு புரியாது, எல்லாத்துக்கும் இப்படிதான் இருக்கும். என்ன சௌமியா? ஆமா, அதெல்லாம் எங்க அன்புக்கு புரிய போகுது. அதுதான் அன்பு, அதெல்லாம் உனக்கு புரியாது அன்பு. நீ தானடா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொன்ன. ஐயோ, நான் சொன்னா? டே லூசு, நீ சொல்லிட்டு என்ன மாட்டி விடுறியா நீ? என்ன அன்பு, நீ சொல்லிட்டு அண்ணனை மாட்டி விடுறியா? ஆமாமா, நான் சொல்லிட்டு அண்ணனை மாட்டி விடுறேன். எனக்கு ஒரு வேலையில பாரு. அவன் போய் சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் தான் என்கிட்ட சொன்ன இந்த விஷயத்த. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல, நான் சொல்லவே இல்லை இந்த விஷயத்த. எல்லாம் நடிடா. நீ சொல்லுவ, நீயும் இது பண்ணுவேன்னு பார்த்தா நீயே சொல்லலன்னு சொல்லிட்டல. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. உன்னை யாராவது முந்திரி கொட்டை மாதிரி சொல்ல சொன்னாங்களா? நான் இப்ப அமைதியா தானே இருக்கேன், நீயும் அப்படிதானே இருக்கணும். தப்பு பண்ணிட்டேன்டா, உன்னெல்லாம் கூட வச்சிருக்கல, என்ன சொல்லணும்? புரிஞ்சா சரிதான்டா. உனக்கு இருக்குடா, ஒரு நாள் நீயும் இப்படி மாட்டுவ, அப்ப இருக்குடா. பத்தாதடா, அவ்வளவுதான்டா. பாத்துக்கணும் இரு, உனக்கும் இருக்கு. இல்ல அன்பு, எப்படியும் பால் குடிக்கிறதுக்கு எந்திரிப்பாங்கல்ல, அதனால சொன்ன அன்பு. எந்திரிப்பாங்களான்னு தெரியல, இருந்தாலும் பசிக்கு எந்திரிச்சிருவாங்களே, ரொம்ப நேரம் ஆச்சுல. ஆமா, நான் எந்திரிச்சாலும் எந்திரிச்சிருவாங்க. ஆமா, வெளியில இருந்து கூட்டம், இங்க எல்லாரும் வெளியில தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இருக்காங்கம்மா, நான் இங்க இல்ல, அங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்க. ஓ, அங்க இருக்காங்களா? ஓகே ஓகே. கண்ணா வந்தாரா? இல்லையே, கண்ணா வரலையே. கண்ணா வரலையா? ஓகே ஓகேண்ணா. ஏன் திடீர்னு கண்ணாவை கிட்ட? இல்ல, நான் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறோம்ல, அதுக்கு கண்ணா கிட்டே சொல்லணும்ல. அவங்க கிட்ட மட்டும் சொன்னோம். கண்ணா வீட்ல இல்ல அந்த டைம்ல, அதான் இங்க வந்தாரான்னு கேட்டேன். இல்லடா, நானும் அவனதான் தேடிட்டு இருக்கேன். அவன் ஆனா வரல. தெரியல, எப்படியும் பாக்கலாம். எப்படியும் நைட்டுக்குள்ள வந்து தானடா ஆகணும், அப்ப சொல்லிக்கலாம். சரி, நான் என்னையும் கூப்பிடு. ஐயோ, உங்க 2 பேத்தையும் சேர்ந்தே நாங்க 2 பேரும் கூட்டிட்டு போறோமா?
ஓகே நான் இல்ல கண்ணா கிட்ட கொஞ்சம் பேசணும் அதனால தான். அப்படி என்னதான் பேசுறீங்களோ தெரியல, எங்க கிட்ட சொல்லாம சீக்கிரட்டா பேசுறீங்க. அதுதான் நானும் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சீக்ரெட்னே சொல்றாரு தவிர சொல்ல மாட்டேங்கிறா. கண்ணாவே வந்து சொல்லுவாருன்னு சொல்றா. அவரு இன்ன வரைக்கும் வந்து சொல்லலனா. சொல்லுவாரு நேத்து தான் அவருக்கே தெரிஞ்சிருக்கும். எப்படி இன்னைக்கு வந்து சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நைட்டுக்குள்ள வந்து பேசுவார்ல, அப்ப பாத்துக்கலாம். சரி ஓகேமா. அவர் வந்தாருன்னா நான் உன்னையும் சேர்த்தே கூட்டிட்டு போறேன். அவர்கிட்ட என்ன பேசணுமோ பேசுமா. நீங்களா வந்து சொல்ற வரைக்கும் அந்த விஷயங்களுக்கு வேணாம். இல்லனா சொல்லலாம், பட் அவரா வந்து சொன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. சரி, அவரா வந்து சொல்ற வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். நீ சொல்லணும் நாங்க வற்புறுத்த மாட்டோம். தேங்க்ஸ்ண்ணா. சௌமியா, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். என்னதுடா? அதுவா, உனக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. எனக்கா? ஆமா, உனக்கு தான் வந்துச்சு. எப்படா வந்துச்சு? அது மார்னிங்கே வந்துருச்சுமா. மார்னிங்கே வந்துருச்சா? பார்சல் இவளுக்கா? என்னதுனா? என்னன்னு தெரியலம்மா. என்னன்னு பிரிச்சு பாத்துருக்கலாம்ல. யாருக்கு வந்ததோ அவங்க தான் பிரிக்கணும், அதனாலதான். அதுக்குன்னு காலையில இருந்து சார் சொல்லாம இருக்கீங்க. அது வந்து காலையில கொஞ்சம் வேலையில மறந்துட்டேமா. இப்பவாது ஞாபகம் வந்துச்சேடா. குடும்பமே இங்கதான் இருக்கு, இவளுக்கு என்ன கிஃப்ட்? அதான் நானும் யோசிக்கிறேன். உன் ஃப்ரெண்ட் யாராவது அனுப்பிச்சு விட்டுருக்கலாம்ல. எனக்குன்னு உங்களை தவிர வேற யாரா இருக்கா? காலேஜ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அனுப்பிச்சு விட்டுருக்கலாம்ல. அவங்க கூட நம்ம பேசுறதே இல்ல. நான் எப்படி இங்க இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்? ஹலோ, இத்தனை கேள்வி கேட்டேன்னா எனக்குமே இந்த கிஃப்ட பத்தி ஒன்னும் தெரியாதுமா. பிரிச்சு யார் கொடுத்துருக்கா என்னன்னு பார்த்தாதான் தெரியும். அப்புறம் இத்தனை கேள்வி கேட்காம நீ தானே வாங்கி வச்ச. பார்சல் வந்துருச்சுன்னா வாங்கி வச்சிருவியா? அது ஒருவேளை எனக்கு இல்லாம இருந்தா? நல்லாவே அங்க சௌமியா அன்புன்னு போட்டிருக்கு. இதுல எப்படி உனக்கு இல்லாம இருக்கும்? இல்லடா சொன்னேன், மத்தபடி ஒண்ணும் இல்லடா. இருந்தாலும் எனக்கு வந்த பார்சலை என்கிட்ட நீ முன்னாடியே கொடுத்துருக்கணும். அதுதான் மறந்துட்டேன்னு சொன்னேமா. இந்த விஷயத்த மறக்கணும்னு அறிவில்ல உனக்கு? அது இருந்திருந்தா இங்க இருந்திருப்பேனா? சரி, இங்க இருந்திருக்க மாட்டீங்கன்னா இங்க ஹெலிகாப்டர்ல இருந்திருப்பீங்களா? போதுமா, நான் போய் கிஃப்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். அன்பு போய் அதை செய் முதல்ல. எனக்கு கிஃப்ட் அடையிற அது நல்லா பாத்தியடா. அது கிஃப்ட் தானா? அது கிஃப்ட் தாண்டி. ஏண்டி இவ்ளோ பயப்படுற? இல்ல யாருன்னு வேற தெரியலன்னு சொன்னியா, அதுதான்டா பயமா இருந்துச்சு. அது கிஃப்ட் தான், பயப்படாத. ஐயோ, ஒரு கிஃப்ட்டுக்கு இவ்ளோ பயமா? யாராவது உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். இவ்ளோ நாள் கழிச்சு கொடுக்குறாங்களாடா? ஏண்டி ஏதாவது இருக்கும், நீ பயப்படுறது இல்லாம என்னையும் பயமுடுத்துற. என்ன சௌமியா? இல்லனா இவ்ளோ நாள் கழிச்சு கிஃப்ட் வந்திருக்கேன். நமக்கு வேற ஏகப்பட்ட விரோதி இருக்காங்க, அததான் சொன்னேன். ஏதாவது சொல்லிட போற, அது பார்த்தாலே தெரியுது கிஃப்ட்ன்ட்டு. எல்லாரும் கிஃப்ட் மாதிரி தானே கொடுப்பாங்க, ஒண்ணு தெரிஞ்சே கொடுக்க மாட்டாங்கன்னா அதானே ஜீவா. அறிவு இல்லையா ஜீவா? செல்ல தங்கச்சிக்கு ஆசையா கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, பிரிச்சு பாருமா. பயப்படுற அளவுக்கு உள்ளார ஒன்னும் இருக்க போறது இல்ல, பிரிச்சு பாரு. ஒரு பயம் தானா, வேற என்ன? உனக்கு தங்கச்சியா இருக்கா ஜீவா, அப்படிதான் ஜீவா இருக்கும். டே ரொம்ப பேசாதடா. ரொம்பலாம் பேசலடா. என் தங்கச்சி உனக்கு வைஃப் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தா, இப்பதான் ஒரு மாதிரி இருக்கா. அப்போ நீ என்ன பைத்தியம் சொல்றியாடா? நான் சொல்லலமா, உன்னோட புருஷன் சொல்றாரு. ஆனா அவரு உன் தங்கச்சியா இருக்கேன்னு தானே சொன்னாரு. நீதான் அவரு கூட கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு. போதும்பா, நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா எல்லாரும்? அந்த கிஃப்ட் என்னன்னே தெரியாது, அதுக்குள்ள அந்த கிஃப்ட்டுக்காக இவ்வளவு சண்டையா? முதல்ல போய் அந்த கிஃப்ட் என்ன ஏதுன்னு பாருங்க, அதுக்கப்புறம் சண்டை போடுவீங்களா நீங்க? ஐயோ, ஒரு கிஃப்ட் பிரிக்கிறதுக்குள்ள நீங்க பாடுற பாடு இருக்கே, அவ்வளவுதான். நீ போய் எடுத்துட்டு வா, நான் பிரிச்சு பார்க்கலாம். எல்லாரும் கூட இருக்கீங்கன்னா ஓகே தான்ப்பா. போனா நம்ம மட்டும் போக கூடாது லேடி. அது வந்துடி க்ளோஸ் பண்ணுவாயே. இதுவோட கிஃப்ட் இன்னே இது இல்லாம உண்டா, பிரிச்சு பாப்போம் என்ன கிஃப்ட் இருக்க போதோ தெரியலடா. உங்களை நம்பி பிரிக்கலாமா? மூடிட்டு பிரியேண்டி. இல்ல கிஃப்ட் பார்க்க கொஞ்சம் பயமா இருக்குடி. அது வேற யார் என்னன்னு பேர் கூட எழுதலடி. நிறைய படத்தை பார்க்காதன்னு சொன்னா கேக்குறியா நீ? இப்ப பேர் எப்படி லூசுத்தனமா யோசிச்சுட்டு இருக்கேன்னு? லூசுத்தனமா யோசிக்கலடி, பயமா இருக்கு. இப்ப 2 குழந்தைக்கு அம்மா தயவு செஞ்சு பிரிங்க. பெரிய கிஃப்ட் எல்லாம் இருக்காது. இல்ல வேற ஏதாவது இருக்குமோ? வேற எதுவும் இருக்காதுமா, நீ பிரி. சரி நீங்க பிரிங்க. இது உன்னோட கிஃப்ட், நீ தான் பிரிக்கணும். பிரி. நீங்க பிரிக்க சொன்னா மட்டும் நழுவுங்க, என்கிட்ட மட்டும் பிரிக்க சொல்லுங்க. அந்த சாரிக்கும் அந்த கிஃப்ட்டுக்கும் ஒரே கலர் தான் பாரு. பிரி. உனக்கும் கருப்பு, இந்த கிஃப்ட் ஒரு மாதிரி கருப்பா இருக்கு, நீ பிரிக்கலாமே. அது வந்து உனக்கு கொடுத்த கிஃப்ட், அதனால நீ தான் பிரிக்கணும். எங்கனால அது முடியாது, நீயே பிரிச்சுறேன். பிரிக்கலாமா? பிரிச்சு தொலைடி. கியூட்டா இருக்கு பாரு. அன்பேக்கு பாருண்டு. அவ்வளோ கியூட்டா இருக்கு. இது யார் அனுப்பிச்சுட்டதுன்னு இப்ப எனக்கு புரியுதுப்பா. வேற யாரும் அனுப்பிச்சுள்ள, இது கண்ணாதான் அனுப்பிச்சுட்ருக்காரு, நல்லாவே தெரியுது. ஓ, அவர் வந்து சொல்ல மாட்டாரு, தெரியாம கிஃப்ட் எல்லாம் அனுப்பிச்சு விடுறாரா? பாத்துக்கிறேன். அவரை பார்க்காமலே போயிருவேன், இல்ல கேட்காமலே போயிருவேன், பாக்குறேன். ஏன் வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு? இது ரொம்ப சூப்பரா இருக்குடா. பயந்த மாதிரி எதுவும் இல்லம்மா, சூப்பரா இருக்கா. செம்மையா இருக்கு அன்பு. ஆனா இது யார் அனுப்பிச்சுட்டதுன்னு தெரியலையே. தெரிஞ்சவங்க யாராவது இருக்கணும் விட. குழந்தைங்களோட வரைஞ்சு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க, அப்ப தெரிஞ்சவங்க யாராவது இருக்கும். ஆமா, ரொம்ப தெரிஞ்சவங்கன்னு தான் நினைக்கிறேன். இது எப்படி உனக்கு தெரியும்? குழந்தைங்களையும் வரைஞ்சிருக்காங்க, அப்ப குழந்தைங்களையும் பாத்திருப்பாங்கல்ல, அதனால சொன்னேன்டி. ஆமா, சூப்பரா இருக்கு. இந்த கிஃப்ட் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்பா. நான் யாருன்னு தெரியல எனக்கு. ஆமா சௌமியா, சூப்பரா இருக்கு. தினமும் நீ குளித்ததும் என்னை தேடி என் சேலை நுனியால் உந்தன் தலை துடைப்பாயே, அது கவிதை.
திருடன் போல் பதுங்கியே திடீரென்று பின்னாலிருந்து என்னை நீ அணைப்பாயே அது கவிதை. யாரேனும் மணி கேட்டால் அதை சொல்ல கூட தெரியாதே. காதல் எனும் முடிவெளியில் கடிகார நேரம் கிடையாது.